வாஸ்து பார்க்குற விஷயங்கள் வந்து மக்கள் வந்து பின்பற்றிட்டு வராங்க. ஆனா குறிப்பா நிறைய பெரும்பாலான மக்கள் என்ன பண்றாங்க, வீட்டு மனை, இந்த நிலம் இது இது தொடர்பா மட்டும்தான் வாஸ்து பார்த்துட்டு இருக்காங்க. பொதுவா வாஸ்து எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் பார்க்கலான்றத சொல்லுங்க. இப்போ வாஸ்து அப்படிங்கிறது பஞ்சபூத சக்திகளை அடிப்படையாக கொண்டது. இப்போ வாஸ்து எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதே இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலான மக்களுக்கு தெரியறதில்ல. ஏன்னா வாஸ்துங்கிறது நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம். இப்போ நீரை எப்படி பயன்படுத்தணும், இப்போ நெருப்பை எப்படி பயன்படுத்தணும், நிலத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது நமக்கு முழுசாக தெரிஞ்சாலே நம்ம லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிடலாம். அப்போது ஒரு வீடாகட்டும், இல்லை தொழில் நிறுவனங்களாகட்டும், அல்லது என்ன விதமான தொழில் செய்யக்கூடிய இடங்களாகட்டும், எதுவாக இருந்தாலும் வாஸ்துப்படி சரியான முறையில் அமைச்சுக்கிட்டா 100% வெற்றி அடையலாம். வாஸ்து தவறாக இருந்தாலும் வெற்றியை கொடுக்கும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது ஒரு சில காலங்களுக்கு மட்டும் கொடுக்கும். ஒரு வீடு கட்டினதுலேருந்து ஒரு 3 ஆண்டுகள் வந்து நிறைய பணத்தை கொடுக்கும். 4வது 5வது ஆண்டுகளிலிருந்து நிறைய இழப்புகளை கொடுத்து, அதில் ஏலத்துக்கு போகிறது, இல்லை கடனுக்காக அந்த சொத்து ஜப்திக்கு போகிறது, இல்லை அதில் ஏதாவது ஒரு இழப்புகளையோ உயிரிழப்புகளையோ கொடுக்கறது, விபத்துக்களை ஏற்படுத்தி கொடுக்கறது, இந்த மாதிரி வாஸ்து தவறான கட்டிடங்கள் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் நீங்கள் எந்த மாதிரி கட்டிட அமைப்புகள்னு ஒன்று கட்ட ஆரம்பிச்சிங்கன்னா, அது சரியான வாஸ்து முறையில் கட்டுறது தான் வாழ்க்கையில் நமக்கு முன்னேற்றத்தையும் வெற்றியும் கொடுக்கும். இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க, வாஸ்து பார்த்து இந்தந்த விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ வந்து ஒரு தொழில தொடங்குறவங்க வந்து வாஸ்து பிரகாரம் பார்த்தே தொழில தொடங்குறாங்கன்ற பட்சத்துல, அது நல்லா போயிட்டு திடீர்னு வந்து ஒரு சரிவ கண்டது அப்படின்னா, அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? இப்போது ஒரு தொழில் நிறுவனங்கள் எப்படி அமைக்கணுங்கிற ஒரு வாஸ்து விதி இருக்குது. இப்போது துணிக்கடை அப்படின்னா அதற்கான வாஸ்து அமைப்பு வேறு. இதே நகை தொழில் செய்கிறாங்கன்னா அதற்கான வாஸ்து அமைப்புகள் அப்படிங்கிறது வேறு. உணவு தொழில் செய்கிறாங்க அப்படின்னா அதற்கான வாஸ்து அமைப்புங்கிறது வேறு. அப்போது ஒவ்வொரு தொழிலுக்கான வாஸ்து அமைப்புங்கிறது மாறுபடும். வாஸ்துங்கிறது பொதுவு தான். ஆனால் வீட்டிற்கு வாஸ்து அப்படி அமைப்புங்கிறது வேறு, தொழில் நிறுவனங்களுக்கு வாஸ்து அமைப்புங்கிறது வேறு. இப்போது ஒருத்தர் பொதுவாகவே ஒரு துணிக்கடை வச்சுருக்காரு அப்படின்னா, அது பெண்களுக்கான துணிக்கடை அப்படின்னா கிழக்கு மூடப்பட்டதாக இருந்துச்சுன்னா அந்த கடை சூப்பரான வியாபாரம் நடக்கும். இதே ஆண்களுக்கான துணிக்கடையாக இருந்துச்சுன்னா கிழக்கு பகுதி அப்படிங்கிறது நல்ல வெளிச்சமாக திறந்திருக்க வேணும். இதே நகைக்கடை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேற்கு பகுதி, மேற்கு திசை பார்த்த கடை அல்லது வடக்கு தெற்கு திசை பார்த்த கடைகள் வந்து ரொம்ப சூப்பராக ஓடும். கிழக்கு நகை பார்த்து நகை கடைகள் அமைச்சாங்கன்னா பெருசாக வெற்றி அடைகிறதில்ல. அப்போது ஒவ்வொரு இடத்திற்கு தகுந்தா போலவும் கட்டட அமைப்புகளுக்கு தகுந்தாற் போலையும் நம்ம வாஸ்தை வந்து சரியான முறையில் அமைச்சுக்கிட்டோம்னா 100% வெற்றி அடையலாம்.